ப்ளீஸ் வேண்டாம். ஐயோ சித்துமா, என்னடா அது? மாமா தாலி கட்ட வரப்போ இப்படி கண்ணை கசிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி கல்யாணம் மூடு வரும்? ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ என்னடா இவ, என்னடா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏய் ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ். ஒழுங்கு மரியாதையா என் கையால நீ தாலி கட்டிக்கிற. ப்ளீஸ் வேண்டாம். ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. உங்க அண்ணனை உன் கண் முன்னாடியே அறுத்து போட்டுருவேன். ப்ளீஸ். கதிரு, இதை பார், நான் சொல்கிறத கேளு. உன் குடோனை ஃபுல்லாக என் பாய் சுத்து போட்டாங்க. உன்னால் தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதையை சரண்டர் ஆயிரும். அதான் உனக்கு எங்க சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலன்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப திரும்ப டென்ஷன் பண்ணிட்டே இருக்க? நீ உயிரோட இருந்தா தானடா இதுக்கப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணுவ. சாவடிச்சிட்டா கர்ணா வேணாம். டேய் விடுறா. டேய் வேணான்னு சொல்றல்ல, விடு. இப்ப நீ இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான். சட்டப்படி போனா இவனுக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கும். அதான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கு கரெக்டா இருக்கும். சட்டப்படி தண்டிச்சா மட்டும்தான் தப்பு பண்றவனுக்கும் ஒரு பயம் வரும். அதை விட்டுட்டு இப்படி கொலைக்கு கொலை, பழிக்கு பழின்னு ரவுடித்தனம் பண்ணி தெரிஞ்சா யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீ அவசரப்பட்டு அவனை நீ கொலை பண்ணனா இது பெரிய பிரச்சனையாகி சித்ராவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. அவனை விட்டுரு. ஆமா கருணா, சார் சொல்ற மாதிரி இவனுக்கெல்லாம் சட்டப்படி தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இவனை மாதிரிலாம் வெளியில சுத்திட்டு திரியிற எல்லாருக்கும் பாடமா இருக்கும். இப்ப வேண்டாம், விட்டுரு. இவனை போலீஸும் கோர்ட்டும் பாத்துக்கும். கடவுளே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் பையனை திரும்பவும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. இதுக்கப்புறம் இவன் இங்கே போனாலும் எதுவும் ஆகாம இவனுக்கு துணையா இருந்து நீங்க தான் காப்பாற்றணும். நான் சாமியெல்லாம் கும்பிட்றாரு. கர்ணா, அந்த விபூதி எடு. எல்லாரையும் மயங்கி வச்சிருக்கான். ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இரு. கர்ணா, இதுக்கப்புறம் நீ எங்கே வெளியில் போனாலும் ரொம்ப கவனமாக போகணும், சரியா? சரிங்கய்யா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, அதனால் முதல்ல போய் தலைக்கு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. சரி. இந்து,
ஐயா. இவனை கூட்டிட்டு போமா. ம் சரிங்கய்யா. ம் போலாம். வரேன். ம். என் அம்மா என்ன கைவிட்டு. உன் அம்மா உன்னை கைவிடல கருணா. என்னை பொறுத்த வரைக்கும் உன் அம்மாவோட ஆசீர்வாதம் அவங்க உன் கூட இருக்கிறதுனால தான் இந்த ஆக்சிடென்ட்ல விபரீதமா எதுவும் நடக்காம சின்ன காயத்தோட தப்பிச்சிருக்க. இப்படி எங்கெங்கயோ என்னால பார்க்க முடியாத தூரத்துல இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு பதிலா என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா என்ன அனாதன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ அப்படிலாம் நினைக்காத. உனக்கு ஒண்ணுனா நினைச்சு ஃபீல் பண்றதுக்கு நாங்க எத்தனை பேர் இருக்கோம் பாத்தியா? உனக்கு ஆக்சிடென்ட்னதும் வீட்ல இருக்கிற எல்லாருமே துடிச்சு போயிட்டாங்க. சீக்கிரமா சரியாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மேல அக்கறை எடுத்து பாத்துக்கிற ஆள் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாக முடியும்? அதனால இனிமே நீ அனாதை கிடையாது, புரியுதா? ஆமா, நீ எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தின? ஆ, எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆபரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண? அது நீ எந்நேரமும் என் கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த. நீ கஷ்டப்படுறத பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். அதே மாதிரி தான் நானும். நீ எனக்கு நிறைய இடத்துல உதவி பண்ணிருக்க, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். இது நமக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. ஓ அப்படி. ஐயா சொன்ன மாதிரி போய் குளிச்சுட்டு வா போ. டவல் எடுத்து போய். சரி. அப்ப நான் அனாதை இல்ல? இல்ல, உனக்கு இங்க ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அந்த குடும்பத்துல 2 அண்ணன் 2 அண்ணி, அண்ணனோட குழந்தைங்க, நானு, எல்லாருமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல உன் அப்பா ஸ்தானத்துல நம்ம ஐயா இருக்காரு. ரொம்ப டயர்டா இருப்ப, வா வந்து படுத்துக்கோ. ஏய், என்ன பண்ற? அந்த மேல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்.